ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா ரம்யா அவங்க அப்பா குடிக்கிற காஃபியில் பாய்சனை கலந்து கொடுத்ததும் ரம்யா அப்பா கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் குடித்த காஃபியில் நான் தான் பாய்சனை கலந்துட்டு எப்படிப்பா உங்களால் உங்கள் பொண்ணுக்கு துரோகம் பண்ண முடிஞ்சிச்சு? என் ஆசைக்கு நீங்களே குறுக்கா வந்துட்டீங்களே. இங்கே பாருங்கப்பா, கார்த்திக் கிடைக்கிறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன், என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னதும் ரம்யா அப்பா துடிச்சு அவங்க கண் முன்னாடியே இருந்ததும் ரம்யா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா வேலைக்காரமாக ஓடி என்ன ஆச்சு அப்படின்னதும் தெரியல, திடீர்னு அப்பா காஃபி குடிச்சதும் மயங்கிட்டாரு அப்படின்னதும் உடனே நம்ம ரம்யாவும் வீட்டு வேலைக்காரியும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க. ரம்யாவுக்கு தெரியும் அவங்க அப்பா இருந்த விஷயம். உடனே டாக்டர் பார்த்துட்டு என்ன ஆச்சுமா, உங்கள் அப்பா பாய்சன் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னதும் ஐயோ, நான் ரொம்ப வருஷமா வெட்டிங்கே பண்ணல சார், நான் கல்யாணம் பண்ண சொல்லி எவ்வளவோ அப்பா வற்புறுத்தினாரு, ஆனால் என்னால் முடியாதுன்னு சொன்னா அந்த கோபத்தில் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு அப்படின்னதோ. அட என்ன பொண்ணுமா, அப்பாவை நீங்கள் பத்திரமா பார்த்துக்க மாட்டீங்களா? அப்பா ஆசையெல்லாம் நிறைவேற்ற மாட்டீங்களா? இப்போ பார்த்தீங்களா, அவர் உங்கள் கல்யாணத்தை பார்க்க முடியாமலே போய் சேர்ந்துட்டாரே அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா ரம்யாவும் பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி இன்னொரு பக்கம் விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே நம்ம ரம்யா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா நல்லபடியாக காரியங்கள் செஞ்சு முடிஞ்சதும் ரம்யா பயங்கரமாக அழுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. உடனே தீபா ரம்யாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அழாதாமோ, என்ன பண்ணுறது, இப்படி நடந்துச்சு. ஆமாம், அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல தீபா, அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துச்சு, நானும் கொண்டு போனேன், டாக்டர் வழியிலேயே அப்பா இருந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னதும் தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்த்திக்கு சந்தேகமாகவே இருக்குது. ஏன்னா கார்த்திக்கிட்ட ரம்யா அப்பா சொல்லியிருப்பாங்க, என் பொண்ணுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவ என்ன கொல்ல கூட தயங்க மாட்டா தம்பின்னு. இதனால கார்த்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரம்யா கிட்ட ஆமா ரம்யா, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாவை கொண்டு போனீங்க அப்படின்னது உடனே வேலைக்காரி அவங்க போன ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுறாங்க. ஓஹோ அப்படியானதும் ரம்யா வேலைக்காரியும் முறைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வேலை கார்த்தி ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிச்சா டாக்டர் சொல்லிடுவாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, ஐயோ நாமளே மாட்டிடுவோம் போல இருக்கே அப்படின்னுட்டு ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக டாக்டருக்கு ஃபோன் போட்டு, டாக்டர் இப்போது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவான், அதனால என் அப்பாவை பற்றி எதுவும் விசாரிச்சா நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது, என் அப்பாவுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லணும் அப்படின்னது. என்னமா இது இவ்வளோ பெரிய பொய்ய சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள் டாக்டர், நீங்கள் மட்டும் அப்படி சொன்னீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 3 lakhs மேலே நான் போடுவேன் அப்படின்னதும் டாக்டரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சாரின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி விசாரிச்சதும் அவங்களும் ஆமாம் சார், அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்னு சொன்னதும் கார்த்திக்கு டவுட்டாகவே இருக்குது, கண்டிப்பாக இப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு. இங்கே பார்த்தோம்னா நம்ம ரம்யா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. தீபா, எனக்கு நீ யார் இருக்கா தீபா, இப்போ நான் அனாதையாக நின்றுட்டு இருக்கேன், பேசாம நான் என் அப்பா போன இடத்துக்கே போயிடுறேன் அப்படின்னதும் உடனே அபிராமியெல்லாம் ஆறுதல் சொல்றாங்க. என்னம்மா ரம்யா, நீ இப்படி பேசிட்டு இருக்க, இங்க பாரு, உன் அப்பாவோட ஆசை என்ன, நீ நல்லபடியா கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிங்களோட வாழணுங்கிறது தான். இப்போ அந்த மனுஷன் அந்த ஆசையை கண்ணில் பார்க்காமலே போய் சேர்ந்துட்டாரு, அட்லீஸ்ட் அவரோட ஆசையாச்சு நீதாமா தீர்த்து வைக்கணும் அப்படின்னதும் ரம்யா அழுதுட்டு இருக்காங்க. எப்படி ஆண்டி, என் அப்பாவை பார்க்காத கல்யாணம் நான் எப்படி பண்ணுவேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னதும் அப்பா இல்லைன்னா என்னம்மா, எப்பவுமே அப்பா உன் கூட தான் இருப்பாரு, இப்போ கூட நீ பேசுறத கேட்டுட்டு தான் இருப்பாரு, அவர் இருக்கும்போது தான் நீ அவர் ஆசையை நிறைவேற்றல, இல்லாதப்பவாச்சும் அவர் ஆசையை நிறைவேற்றணும். இங்க பாரு, நல்லபடியா உன் அப்பா ஸ்தானத்துல இருந்து உனக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னதும் ரம்யா அழுற மாதிரி அபிராமியை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாரு அம்மா, அதெல்லாம் எதுவுமே ஃபீல் பண்ணாத, உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம் அப்படின்னதும் என் அப்பா இல்லாம இந்த வீட்டில் தனித்தனியாக இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தீபா, ஏதும் நானும் தப்பான முடிவு எடுத்துருவணும்னு பயமாக இருக்குது அப்படின்னதும் என்னவா பேசிட்டு இருக்கேன், இங்கே பாரு, உனக்கு கல்யாணம் நடக்கும் வரைக்கும் தாராளமாக நீ எங்கள் வீட்டிலே இருக்கலாம், இப்போவே உன்னோட லக்கேஜ்லாம் பேக் பண்ணு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னதும் ஐயோ அது சரி வராது ஆண்டி, அதெல்லாம் தப்பாக போயிடும், ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு அதுவும் உங்கள் வீட்டில் வர்றது ரொம்ப தப்பு அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, தீபாவுக்கும் அந்த வீட்டில் எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை தான் உனக்கும்,
சொல்ல போனா நீ தீபாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுமா, தீபாவோட கல்யாணம் நடக்கணும்னு நீ தானே ஆசைப்படுற, கெட்டது நடந்த இடத்துல ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நீ எங்க வீட்டுல இருந்து தீபா கல்யாணத்துக்குரிய வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உன் அப்பா நினைவே இருக்காதுமா, நீ மறந்து போயிடுவ. இங்க பாரு உனக்கு நாங்க இருக்கோம் வா அப்படின்னதும் உடனே தீபாவோ ஆமா ஆமோ உன்னை தனியை விட்டுட்டு நாங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறது, வா ஆமோ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னதும் நம்ம ரமேஷ் வந்து ஐயோ என் தங்கமே இப்படி ஆயிடுச்சு, விஷயத்த கேள்விப்பட்ட வெளியூர் போனதால வர முடியாம போயிடுச்சு. இங்க பாரு ரமி, அப்பா அம்மாவா இல்லாமா நான் இருக்கேன், நீ எழுந்திரிச்சல அப்படின்னு ஆறுதல் படுத்தி ரம்யா வந்து ஹக் பண்ணதும் ரம்யா வந்து வேற வழி இல்லாம செம டென்ஷன் ஆகி போதும் விடுறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ரமி இங்க பாரு நீ ஆனா அது இல்லை நான் இருக்கேன் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னதும் இந்த பக்கம் அபிராமி இங்க பாருப்பா ரமேஷ், கல்யாணம் ஆகாம ஒரு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல போய் தங்குறது ரொம்ப தப்பாயிடும், இன்னும் கொஞ்ச நாள் தானே தீபா காட்டி கல்யாணம் முடிச்சதும் நீ தாராளமா உன் பொண்டாட்டியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னதும் ஐயோ ஆண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி அப்படின்னதும் சரிப்பா அடிக்கடி வந்து ரம்யாவை பாத்துக்கோ அப்படின்னதும் ரமேஷும் சரின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கார்த்திக் வந்து சந்தேகமாவே இருக்கு, கண்டிப்பா ரம்யா தான் அவங்க அப்பா வந்து கொலை பண்ணிருப்பாங்கன்னு. அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து ரம்யா வந்து அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க பார்த்தோம்னா தீபா இப்பதாண்டி என் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது, என் கார்த்திக்காக என் அப்பாவே கொலை பண்ற அளவுக்கு போயிடுச்சுடி, எல்லாத்துக்கும் காரணம் நீதான், உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன்டி, என் கல்யாணம் மட்டும் நடக்கட்டும்டி, அப்ப இருக்கு உனக்கு அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா வந்து யோசிக்கிறாங்க. என்னாச்சுமா ஏன் யோசிச்சுட்டே இருக்க, உள்ள போ அப்படின்னதும் உடனே தீபாவும் இங்க பாரு அம்மோ இது உன்னோட வீடு மாதிரி நினைச்சுக்கோ உள்ள போ அப்படின்னதும் ரம்யா வலது காலை எடுத்து வச்சு உள்ள வராங்க. அப்போ 7:30 வந்துருச்சு, இன்னும் இந்த வீட்டுல என்னதான் நடக்க போதோ தெரியல மீனாட்சி அப்படின்னு மைட்லி மீனாட்சி வந்து பேசிக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா பரவாயில்லையே அவ வீட்டுக்குள்ளே வந்துட்டா, கார்த்தி மனசுக்குள்ள வரவா மாட்டா, கண்டிப்பா வந்துடுவா அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா ஐஸ்வர்யாவுக்கு சந்தேகமா இருக்கு, உண்மையிலேயே இவங்க அப்பா நெஞ்சு வலி வந்துதான் செத்துருப்பாரா, அந்த மனுஷனுக்கு அவ்வளவு எந்த பெரிய கஷ்டமும் இல்லையே, சந்தோஷமா தானே இருந்தாரு பொண்ணோட கல்யாணத்தை நினைச்சு, ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள வாரதுக்காக இவளாவே எதுவும் பிளான் பண்ணி அந்த மனுஷனை போட்டு தள்ளிருப்பாளோங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரம்யா வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுற மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து சந்தேகமாவே இருக்கு. உடனே என்ன பண்றாங்கன்னா ரம்யா அப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் வந்து போஸ்ட்மார்ட்டம் நோட்டீஸை வந்து செக் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த டாக்டர் வந்து மிரட்டினதும் உடனே டாக்டர் வந்து சார் ஒன்றும் பண்ணிடாதீங்க சொல்கிறேன் சார், அவங்க அப்பா பாய்சன் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னதும் கார்த்தி வந்து அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலைங்கிற கோபத்தில் ஆசை இல்லைன்னா இப்படி பண்ணியிருக்காரு அந்த மனுஷன், ஆனால் இதோ உண்மையை அந்த பொண்ணு சொல்ல வேணான்னு சொன்னாங்க, அதான் சார் நான் சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு கார்த்தி கிளம்பிடுறாங்க. ஸோ கார்த்தி வந்து செம காண்டாகிறாங்க. சி என்ன பொண்ணு இவளுக்கு இருக்கு, ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடியட்டும், இது அம்மாவோட ஆசை, அப்புறம் இவளோட முகத்திலேயே கிழிக்கணும், அது மட்டும் இல்லாம சொந்த அப்பனை கொலை பண்ணிருக்கா, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, அந்த மனுஷனுக்காக தான் இவளை சும்மா விட்டு வச்சேன், இவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணுங்கிற மாதிரி கார்த்தி வந்து முடிவெடுப்பா.